ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். இது கடப்பா மாதிரி இருக்கும், ஆனால் கடப்பா இல்லை. தால் மாதிரி இருக்கும், ஆனால் தால் இல்லை. அதுக்கு ஒரு குக்கரில் நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பாதி குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா தேங்காய் எண்ணெயில் இதை கொஞ்சம் வதக்கிட்டு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வதக்கலை, அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர், மஞ்சள் தூள். இப்போது இது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் கலரி விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 6 to 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வர நேரம் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாவும் இஞ்சியும் தான். ஸோ நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம். இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த கிரேவி கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக குறைச்சி விட்டுக்கோங்க நீங்கள். இப்போ இது கூட கடுகு கருவேப்பிலையை தாளித்து சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய மல்லித்தழையை தூவிட்டு சுட சுட இட்லி தோசை கூட இதை சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.